மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியர்னு நினைக்கிறேன். இது நியூஸ்லெஸ் சீரீஸ்க்கான அடுத்த வீடியோ மக்கள். இந்த வீடியோ எதை பற்றினா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயும் சரி நிறைய நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. தென் எடிட்டோரியல்லையுமே நிறைய ரீசெண்ட் டேஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம சைட்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஓகேங்களா, ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது யார் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியா சைட்லேருந்து இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி 3 பேரும் சேர்ந்து ஒரு கவுண்டர் அட்டாக் எக்ஸசைஸ் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஏன் பண்ணாங்கன்னா பகல்காமில் டெரர் அட்டாக் நடந்தது மக்கள். எப்போனா ஏப்ரல் 22 அன்னைக்கு பகல்காம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து டெரர் அட்டாக் நடந்தது. 26 சிவிலியன்ஸ் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ் வந்து கில் பண்ணியிருப்பாங்க. 25 வந்து இந்தியன் சைடு, ஒருத்தர் வந்து நேபாள சிட்டிசன்ஸ். ஓகேங்களா, அதுக்கு கவுண்டர் அட்டாக் மாதிரி பண்ணணும் தான் இதை பண்ணியிருப்பாங்க. அந்த 26லையும் எல்லாருமே மென்னை டார்கெட் பண்ணி தான் அந்த டெரர் குரூப் வந்து கில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ விமென்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த நேம் வச்சுருப்பாங்க சிந்தூர் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இவங்க சரி ஓகே நம்ம நியூஸ்குள்ளே போயிடுவோம். இந்த பாருங்க ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகேங்களா, ஏன் பண்ணாங்க அப்படின்னா பகல்காம் டெரர் அட்டாக் கூட நடந்ததோட கவுண்டர் அட்டாக்குக்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அது நடந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தானோட அவங்க சைட்ல இருக்கிற ஒரு பேன் பண்ணப்பட்ட லைக் டெரர் குரூப் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ன்றாங்க. அவங்க வந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு அக்ரி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஆர்டிகல் 370 பற்றி இப்போ நான் கீழே சொல்கிறேன். ஓகேங்களா, 26% வந்து இறந்துருப்பாங்க, 25 வந்து இந்தியன் சைடு, ஒருத்தர் வந்து நேபாளி சிட்டிசன். ஓகேங்களா, இதை வந்து யாரெல்லாம் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, இபாபுல் முஜாஹிதீன், இந்த 3 இவங்கெல்லாம் பேன் பண்ணப்பட்ட டெரர் குரூப் மக்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து 9 பிளேசஸ்ல இது கவுண்டர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க இந்தியா சைட்ல ஆப்ரேஷன் சிந்தூர்ல. அது எந்தெந்த ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். இப்போ இந்தியா சைட்ல இருந்து இந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பப்ளிக் மீட் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அதை ஆர்கனைஸ் பண்ணது வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான், விக்ரம் மிஸ்ரி. ஓகேங்களா, அவர் வந்து ஃபாரின் செக்ரட்டரி. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உங்களுக்கு யாருன்னு தெரியல, ஜெய்சங்கர். இவர் வந்து அவரோட ஃபாரின் செக்ரட்டரி. அவர் தென் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த விங் கமாண்டர் ஒமிகா சிங் அப்படின்றவங்க, இவங்க ஒரு விமன்னு. அடுத்து கொலோனல் சோஃபியா குரேஷி, இவங்க வந்து இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க. ஏன் விமனை வச்சு இது பேசுறாங்கன்னா இந்த கவுண்டர் அட்டாக்கு விமனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றது. ஸோ அதனால அவங்கள வச்சு இந்த பப்ளிக் மீட்டை நடத்திருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க எந்தெந்த பிளேஸை டார்கெட் பண்ணிருந்தோம் அப்படின்னு. முசாஃபர்பாத் இது வந்து எங்க இருக்குன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல 30 கிலோமீட்டர் நம்மளோட பார்டர்ல இருந்து இருக்கு. சரி ஓகே, இங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்ன, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதை பார்த்துட்டு இது மற்ற நியூஸ்க்கு வருவோம். ஓகேங்களா, இங்க இருக்கு பாருங்க மக்களே, நம்ம இந்தியன் மேப் இருங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இந்தியன் மேப் நீங்க பாக்குறது இந்த கிரீன் ஷேட் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்தியன் மேப்பா பார்ப்போம். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த இப்போ கிரீன் ஷேட்ல லைட்டா பண்ணிருக்கோம்ல, லைக் அந்த இங்க சொல்லியிருக்காங்க 30% ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு 30% வந்து பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணிட்டாங்க. 1947 இருந்து அந்த டைம்லேயே பண்ணிட்டாங்க. 1947 to 1948 அந்த 1 இயர் கேப்ல இது நடந்திருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நிறைய வார் நடந்திருக்கு நமக்கும் பாகிஸ்தானுக்கும். அதோட ஹிஸ்டரி பத்தி இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, அது என்ன லைன் ஆஃப் கண்ட்ரோல், இது என்ன பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னா இதுக்கெல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் ஹிஸ்டரி மாதிரி இருக்கும் மக்களே. இது வந்து எல்லாமே என்சிஆர்டி புக்ல இருக்கிறதா, ஏதோ என்னோட ஓன் ஸ்டோரியோ அப்படின்னா யாரும் வந்து லைக் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்சிஆர்டி புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, என்னன்னா மக்களே இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியா வந்து லைக் மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரின்சி ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேங்களா, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க 540 இருந்திருக்கு இண்டிபெண்டன்ஸ் டைம் வந்து 540 பிரின்சி ஸ்டேட்ஸா இருந்திருக்கு. அது எல்லாமே பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணல. சில பிரின்சி ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா மன்னர்கள் இருப்பாங்கல்ல, அந்த மன்னர்கிட்ட கொடுத்து நீங்களே வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருக்கும். அவங்க ஆட்சி பண்ணிப்பாங்க, ஆனால் இன்கம் மட்டும் கொஞ்சம் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க பிரிட்டிஷ்க்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி மன்னர்ஸே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 40% ஆஃப் இந்தியன் லேண்டை வந்து அந்த டைம்ல மன்னர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா, 540 பிரின்சி ஸ்டேட்ஸ் இருந்திருக்கு. அப்போ மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாகாணம் யாருக்கிட்ட இருந்ததுன்னா மகாராஜா ஹரீர் சிங் அப்படின்றவர்கிட்ட இருந்தது மக்களே. ஓகேங்களா, இப்போ இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் 1947 ஆகஸ்ட் 15 நடந்துச்சா. அதுக்கு முன்னாடி ஒரு 1 month முன்னாடி மவுண்ட் பேட்டன் பிரபு அவர் தானே வந்து பிரிட்டிஷ் சைட்லேருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க.
அவங்க எல்லா பிரின்சி ஸ்டேட்டையும் கூப்பிட்டு அந்த மன்னர்கள்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்று நீங்கள் பாகிஸ்தான் கூட ஜாயின் ஆகிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்தியா கூட ஜாயின் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து நம்ம ஜாகிரபிக்கலாக இப்போ இந்தியன் மேப்பில் வந்து ஜாகிரபிக்கல் இப்போ வந்து தமிழ்நாடு எங்கே இருக்குது, தமிழ்நாடு போய் பாகிஸ்தானோட சேர முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து இந்தியா மேப்புக்குள்ளே வர மேக்ஸிமம் வந்து இந்தியாவோட சேர்ந்துருச்சு. அந்த டைமில் ஒரு 3 பிளேஸ் மட்டும் வந்து ஒன்று நீங்கள் இந்தியா கூட சேர்ந்துடலாம், ஆர்எல்ஸ் பாகிஸ்தான் கூட சேர்ந்துடலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் தனியாக ஒரு இதோ கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன். இதில் என்னன்னா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் வண்டி பார்ப்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த டைமில் ஆட்சி பண்ண இவர் மகாராஜா ஹரி சிங் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நாங்கள் இந்தியா கூடவும் சேரல, பாகிஸ்தான் கூட சேர மாட்டோம் அப்படின்னாங்க. அதை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க இந்தியா சைட்லேருந்தும், ஆனால் அவர் ஒத்துக்கல. பாகிஸ்தான் சைடு வந்து அப்பத்துலேருந்தே அவங்களுக்கு அதை வந்து ஆக்கிபை பண்ணிடணும் அப்படின்ட்டு அவங்க அப்பத்துலேருந்தே நிறைய ட்ரை பண்ணாங்க, முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம 1947 ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் இருக்கிற அங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு ட்ரைப் மக்களே, பாஸ்டான் ட்ரைப், ஓகேங்களா, இவங்கள ஏவி விட்டு இவங்கள இந்தியன் ரீஜனில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனுக்கு அனுப்பிச்சு அதை வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு ஃபண்டிங் கொடுத்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து எல்லாமே பாகிஸ்தான் பண்ணாங்க, ஆக்குபை பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. அப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இப்போ இந்தியாவில் கிடையாது, தனியாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம இந்திய கவர்மெண்ட் ஹெட் வந்து நியூ டெல்லி இருக்குது. ஓகே, அது புரியுது இல்லை, அந்த டைமில் அப்படி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் இந்தியாவில் ஜாயின் ஆகாமல் இருந்தது. இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படி இருந்தது. ஓகேங்களா, இந்த ட்ரைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி அப்படியே வந்தாங்க இந்தியாவுக்குள்ள ஒரு பிளேசஸாக. வழியில் இவங்க நிறைய வந்து இல்லீகலான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. யாரை பார்த்தாலும் அப்படியே வழியில் யாரை பார்த்தாலும் ஷூட் அவுட் பண்ணுறது, தென் ரொம்ப இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. லைக் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நிறைய நடந்தது. ஓகேங்களா, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிடிக்க வந்தாங்க. அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் தெரிஞ்சுட்டா எதுக்கும் வந்துருவாங்கல்ல. ஸோ டெலிஃபோன் கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ள வந்துட்டு இருந்தாங்க மக்களே. ஓகேங்களா, அப்புறம் எப்படியோ வந்து ஒரு அவரோட மகாராஜா ஹரி சிங்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. அவர் என்ன பண்ணாருன்னா, இங்கிருந்து டெல்லிக்கு கால் பண்ணி, டெல்லி நம்ம கவர்மெண்ட் கால் பண்ணி ஹெல்ப் கேட்டார். அப்போ நம்ம கவர்மெண்ட் அப்போ பிரைம் மினிஸ்டர் யார் மக்களே, ஜவஹர்லால் நேரு தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவர் மவுண்ட் பேட்டன் பிரபு, விபி மேனன், சர்தார் வல்லபாய் பட்டேல், நம்மளோட இரும்பு மனிதர்னு சொல்லுவாங்கல்ல, அயன்மேன், அவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த டைம்ல. இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்தியா கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன், ஐ மீன் அந்த அவங்கள அந்த ப்ரோட்டஸ்டர்ஸை அடிச்சு விரட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து சரி அவர் கடைசியாக ஒத்துக்கிட்டாரு. இப்போ 1947 அக்டோபர் 26 அப்போ ஆர்டிகல் 317 ஒன்று ஃபார்ம் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தராங்க. என்னன்னு பாருங்க, அவர் ஒத்துக்கும் போது என்ன சொன்னார்னா, டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன், இது 3 மட்டும்தான் உங்களுக்கு உரிமை. நீங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்றீங்கன்னா டிஃபென்ஸு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன் ரிலேட்டடான சேஞ்சஸ் மட்டும்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வரும். மற்றபடி நீங்க வேற ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றது அந்த ஆர்டிகல் 370. ஓகேங்களா, அதை பாஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் என்னாச்சுன்னா, டெல்லியிலேருந்து ட்ரூப்ஸ் போறாங்க. இந்த ட்ரைப்ஸ் வந்தாங்கல்ல, பஸ்தான் ட்ரைப்ஸ் பாகிஸ்தான் சைட்லேருந்து வந்தாங்கல்ல, அவங்களை எதிர்த்து போராடுறாங்க. லைக் வந்து வார் நடக்குது. அப்புறம் வந்து எஸ்கலேட் ஆகுது, யுனைடெட் நேஷனுக்கு போகுது. இப்போ வந்து ஜவஹர்லால் நேரு வந்து யுனைடெட் நேஷன் கவுன்சிலில் பேசுகிறப்போ இதுதான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இவர் பண்ணது தப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கே என்ன பண்ணாங்கன்னா, இவர் என்ன சொல்லியிருந்தாரு தெரியுங்களா, அப்போ யூஎன்ல என்ன சொல்றாங்கன்னா, 1948 இங்கே பாருங்க, 1947 அதுக்கப்புறம் இங்கே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த போர் போயிட்டே இருக்கு. 1948 ஏப்ரல்ல யூஎன்ல வந்து ரெசல்யூஷன் 47 அப்படின்னு ஃபார்ம் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான்ல இந்த பர்சன் ட்ரைப் வந்தாங்கல்ல, அவங்க எவ்வளவு ஆக்கியவை பண்ணிருக்காங்களோ அதோட நில்லுங்க. இந்தியா சைட்ல இருந்து போனவங்க நீங்களும் அப்படியே நில்லுங்க. யார் எங்க இருக்கீங்களோ அதான் உங்க பிளேஸ். அப்படியே வந்து அந்த பார்டர் அப்படியே முடிவு பண்ணீங்க. நீங்களும் முன்னேறி வரக்கூடாது, நீங்களும் முன்னேறி வரக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. இதுக்கு ஒரு சைனும் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, இது சைனும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வார் முடியுது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அது உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் வந்து நிறைய மேஜர் வார்லாம் நடந்திருக்கு. அது எல்லாமே அவங்க அதை ஆக்குபை பண்ணணும்னு நினைச்சதுதான். அப்புறமா என்னாச்சுன்னா, கராச்சி அக்ரிமெண்ட் அப்பதான் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இதை தாண்டி நீ வர மாட்டேன் நான் வர மாட்டேன்னு பேசியிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ இது இவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்கல்ல, இதுல சம் பார்ட் ஆஃப் லேண்ட் 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற பிளேஸை பாகிஸ்தான் வந்து சைனாக்கு கொடுத்துட்டாங்க. மக்களே சைனாக்கு வித்துட்டாங்க. அதுதான் இந்த பிளேஸ். இதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளேஸ். இதுவும் நடந்தது. அடுத்து
நம்மளோட இந்திரா காந்தி கவர்மெண்ட் 1972 அவங்க தானே அவங்க வந்து சிம்லா அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க அப்போ பாகிஸ்தானோட. அப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு நேம் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல். இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது போதுங்கள, இந்த லைன் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னும், அது அங்கே வந்து வேலிகள்லாம் அமைக்கலாம் அப்படின்ட்டும் அதில் ஆக்டில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பார்டர் இது பண்ணது. ஆக்சுவலாக நம்ம மேப்பில் பார்க்குற இந்தியா அதில் கொஞ்சம் பார்ட் 30% நீங்கள் சொல்லியிருக்க பாருங்க, 30% வந்து பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. எவ்வளோ? 78,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்க கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, சைனா என்ன பண்ணா, அதே டைம்ல அவனும் சும்மா இல்லாம நம்ம இடத்த அது மாதிரி யூஸ் பண்ண எடுத்துக்க ட்ரை பண்ணான். இதை வந்து அவன் எவ்வளோ எடுத்துருக்காங்க, 10%. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 10% ஆக்கியூபை பண்ணிட்டான். 37,500 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா, இதுதான் அக்ஷல் ஜெயின் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைனை தான் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னும். புரியுதா? இவங்க ஆக்கியூபை பண்ண இந்த சைடு ரீஜன் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தான் சைடு, சைனா சைடு இருக்கிறது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஆக்சுவலா சொல்ல போனா அது இந்தியாவை சேர்ந்தது தான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? லைன் ஆஃப் கண்ட்ரோல் புரிஞ்சுது, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இது ஆக்சுவல் ஜெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸை. அது வந்து சைனா ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, சைனா அருணாச்சல் பிரதேஷ்லையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியும் நடந்து இதை வந்து இதை தான் மக்களே பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் நம்மளுக்கு கிடையாது சார் அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் நம்மளோட இப்போ கூட நம்ம நிறைய ஈவன் மீட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம், பிரச்சனை நடக்கும், அது எங்களோட தான், அதை கண்டிப்பாக மீட் போக முடியும். ஆனால் ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மக்களே, பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீரில் இருக்கிற மக்களே இந்தியாவோட சேரணும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி அங்கே மக்கள் வந்து ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு தான் எக்கனாமி இருக்குது. இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருக்குல்ல, சப்போஸ் இந்தியாவோட சேர்ந்துட்டா எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும், நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட். நம்ம ஏன் இந்தியா இன்னும் அதை விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா, ஆப்வியஸ்லி ஒரு டெவலப் கண்ட்ரியாக இருக்கும், நம்மளோட ஒரு டாட் கூட நம்ம விடக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா அது வந்து டிப்ளமேட்டிக் சம்மந்தமான விஷயம், ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயம். அதை பற்றி நான் டெப்த்தாக போவேன்னா, இப்போ சப்போஸ் இந்த பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா மக்களே, இங்கே பாருங்க இந்த ரூட் இருக்குங்களே, இங்கே வந்து இது வழியாக நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ன கண்ட்ரி அது, ஆப்கானிஸ்தானுக்கு போற ட்ரேட் ரூட் அது வழியா இருக்கு மக்களே. அதுல நம்ம சரி ஆப்கானிஸ்தான் போய் என்ன பண்ண போறோம், ஆப்கானிஸ்தான்ல இருந்து நம்ம யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போகலாம், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போகலாம். புரியுதா? இப்போ நம்ம ட்ரேட் பண்றதுக்கு வந்து அந்த சூயஸ் கேனால் வழியாக தானே போயிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த வே நம்மளுக்கு இந்த பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் நம்ம கிட்ட திரும்ப வந்ததுன்னா நம்ம ட்ரேட் இந்த வழியாவே பண்ணலாம், நம்மளோட டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் குறையும், எக்ஸ்போர்ட்ஸ் பூம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதனால இது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. உண்மையா சொன்னா நம்ம பிளேஸ் தான் அது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு மக்களே. பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் தான் புரியுதா, சிம்பிளா நம்மளோட பிளேஸை தான் அவங்க இந்த மாதிரி அந்த டைம்ல வந்து ட்ரைப்ஸை வந்து உள்ள அனுப்பி கொஞ்சம் இல்லீகல் விஷயம்லாம் பண்ணி ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. யூஎன்ல ரெசல்யூஷன் கொண்டு வந்து இது வரைக்கும் யாரும் வந்திருக்கோ அதோட அப்படி நிறுத்துங்க, இது உங்க பிளேஸ் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் பண்ணிட்டாங்க, சைனிங் பண்ணிட்டாங்க இந்தியா சைட்ல பண்ணது தப்புன்னு இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. இதனாலதான் இப்போ இந்தியாவில் ஏதாவது ப்ராப்ளம் நடக்கிறப்போ இன்னொரு கண்ட்ரி உள்ள தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்களா, அதுக்கு ரீசன் இதுதான். அவங்க வந்து நம்மளோட டிப்ளமேட்டிக் பத்தி அவங்களுக்கு தெரியாது, நம்மளோட ஜியோ பாலிட்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியாது. அந்த போரை முடிக்கணும்ட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ இதனால லாஸ் யாருக்கு, இந்தியாவுக்கு தானே. லைக் அதனாலதான் சொல்றாங்க. ஓகேங்களா, இது புரிஞ்சுதான். இப்போ இங்க வரும், இங்க சொல்லிவிடுறாங்க முசாஃபர்பாத், இது வந்து பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர்ல இருக்கிற பிளேஸ், லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா, 30 கிலோமீட்டர் இருக்கு நம்மளோட இன்டர்நேஷனல் பார்டர்னா. இப்போ இதுதான் இன்டர்நேஷனல் பார்டர். இப்போ பாத்தீங்கன்னா இது இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் லைன் இருக்குல்ல, அதுதான் இன்டர்நேஷனல் பார்டர். அந்த இன்டர்நேஷனல் பார்டர் 30 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பீம்பர் அப்படின்ற பிளேஸ் 9 கிலோமீட்டர், அதுவும் பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் லைன் ஆஃப் கண்ட்ரோல். குல்பூர்ன்ற பிளேஸ் 30 கிலோமீட்டர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர்ல தான் இருக்கு. கோட்லி அப்படின்ற பிளேஸும் பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, 13 கிலோமீட்டர். சியண்டா பிலால் அப்படின்றதும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர். 5 பிளேசஸ் வந்து பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் மக்களே. ஓகேங்களா, மற்ற 4 பிளேஸ் வந்து நம்ம இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து இருக்க இடம். சியால்கோட் 6 கிலோமீட்டர் ஃப்ரம் இன்டர்நேஷனல் பார்டர். நூர்கி 25 கிலோமீட்டர் ஃப்ரம் இன்டர்நேஷனல் பார்டர். பாவல்பூர் 100 கிலோமீட்டர் ஃப்ரம் இன்டர்நேஷனல் பார்டர். ஓகேங்களா, இந்த பாவல்பூர்ன்ற பிளேஸ்ல தான் புல்வாமா அட்டாக் நடந்திருக்கும். February 14, 2019 நம்மளோட சிஆர்எஃப் ஃபோர்ஸஸ் மேல அந்த வெஹிக்கிள் மேல ஒரு அட்டாக் நடந்துச்சுல்ல, 40 சிஆர்எஃப் பர்சன்ஸ் இறந்துருப்பாங்க. புல்வாமா அட்டாக் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இந்த இடத்துல தான் பிளானே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த இடத்தையும் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்காங்க இந்தியா, ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் இங்கே இமேஜ்ல வச்சிருக்க மக்களே. இது இருக்கு பாத்தீங்களா, இதான் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட். இது நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கினது, அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென்
அடுத்து பாருங்க, இங்க ரஃபேல் ஃபைட்டர் ஸ்கால்ப் மிசைல், இது 250 கிலோமீட்டர் வரைக்கும் போய் டார்கெட் பண்ணி அழைக்கும் மக்களே. ஸ்கால்ப் மிசைல்னா இது இருக்கு பாருங்க, இதுதான் ஸ்கால்ப் மிசைல். ஓகேங்களா, 250 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எனிமி டார்கெட் அழைக்கும். ஓகேங்களா, அவ்வளோ ரேஞ்ச் போகும். அடுத்து ஹேமர் பாம். ஹேமர்னா என்ன? ஹை அஜைல் மாடுலர் மியூனேஷன் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், 50 to 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். ஓகேங்களா, ஹேமர் பாம் வந்து இதுதான். ஓகேங்களா, இது ஹேமர் பாம். ஓகேங்களா, அடுத்து இமேஜ் கீழே வச்சிருக்காங்க, அப்படியே செக் பண்ணிங்க. அடுத்து லாய்டரிங் முனிஷன், கமிகாசே ட்ரோன்ஸ், இதுதான் மக்களே. திஸ் ஒன் இதுதான் கமிகாசே ட்ரோன். இதுவும் ஒரு இது எப்படின்னா கமிகாசே ட்ரோன் தான் மக்களே. இப்போ நீங்க ஒரு இது வந்து ஓனா டிசைட் பண்ணி லைக் வந்து எனிமி டார்கெட், இப்போ நீங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, பட் அந்த டார்கெட் போய் கவுண்டர் அட்டாக் பண்றதுல சில டிஃபிகல்டிஸ் வருது. அதோட பாத்துல இதுவாகுதுன்னா அது கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிச்சு வெயிட் பண்ணி டார்கெட் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து லைக் அன்கைடட், கைட் பண்ண தேவையில்ல, அதுவே டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதே கைட் பண்ணி போயிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி இது ட்ரோன். அடுத்து அந்த அளவுக்கு டீப்பா வேணா தெரிஞ்சுக்க. அப்புறம் பிரம்மாஸ் மிசைலே யூஸ் பண்ணிப்பாங்க. பிரம்மாஸ் உங்களுக்கு தெரியும், நம்மளோட டிஆர்டிஓவும் ரஷ்யாவோட என்பிஓ மிசான்ட்ரி, அது ரஷ்யாவோட டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் மக்களே. இவங்க 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணதான் அந்த பிரம்மாஸ் மிசைல். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த கவுண்டர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 370 பத்தி அந்த இதுல சொன்னால புரிஞ்சது இல்லை. ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் பர்பஸ் கொடுக்குறது, அதாவது இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கம்யூனிகேஷன்ல மட்டும்தான் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ண அங்க வந்து ஜம்மு காஷ்மீர் நீங்க கொண்டு வர ஆக்ட் அங்க கொண்டு வர முடியும். மற்றது இப்போ லேண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது அங்கே வாங்கணும் அப்படின்னா முடியாது. புரியுதுங்களா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு ஜம்மு. அதை தான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆர்டிகல் 370. புரியுதா? இந்த ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஓகே மக்களே. இந்த இமேஜ் வச்சிருக்க பாருங்க, பேலிஸ்டிக் மிசைல்லாம் என்ன, க்ரூஸ் மிசைல்லாம் என்ன. இதுல வந்து மிசைல் என்ன மிசைல் பார்த்தோம், இவங்க யூஸ் பண்ணிக்கிறது க்ரூஸ் மிசைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக இந்த இமேஜ் வச்சிருக்கேன். பேலிஸ்டிக் மிசைல்லாம் அன்கைடட் மக்களே. நீங்க எனர்ஜி சோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, லான்ச் பண்ணிட்டீங்கன்னா, அது கிராவிட்டி யூஸ் பண்ணி அந்த பாட்டன் டிராவல் பண்ணி போய் அடிக்கும். நீங்க கைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. க்ரூஸ் மிசைல் அப்படி கிடையாது, நீங்க தான் கைட் பண்ணி அந்த டிராவல் எந்த இப்போ நீங்க இந்த டார்கெட் அடிக்கணும்னு சொல்லிட்டீங்க, எதுக்கு வந்து எனிமி ஏதாச்சும் ஒரு டிட்டரன்ஸ் வைக்கிறான் அப்படின்னா அதை மீறி போய் அதை ரிமூவ் பண்ணணும்ல, அப்போ நீங்க அதை கைட் பண்ணி தானே ஆகும். அதுமாதிரி கைட் பண்ற மிசைல் வந்து க்ரூஸ் மிசைல். இது பேலிஸ்டிக் மிசைல் வந்து அன்கைடட் மிசைல். ஓகேங்களா, இதெல்லாம் புரிஞ்சுதா? சிம்பிள் இதெல்லாம். அதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா இதை எங்கெங்க டார்கெட் பண்ணாங்க அந்த இதெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. எல்லாம் வந்து வெப்சைட்ல இருந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இருந்து எடுத்தது தான். ஓகேங்களா, ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும் எக்ஸாம். ஓகேங்களா மக்களே, தேங்க்யூ. நன்றி மக்களே, என் பண்ணிடலாம்.